என்பார் குருநாதர். யாரோ ஒருவர் வந்து மூடியை திறக்க வேண்டும். அப்படி இந்த மூடியை யார் திறக்கிறார் என்று பார்த்தால் அந்த சுல்தான். சுல்தான் என்ன சொல்றாருன்னா, நீ நல்லா வேலை பார்க்குற, நல்லா வரி வசூல்லாம் பண்ற, எனவே உன்னை நான் வந்து உனக்கு உன்னுடைய தகுதியை மெச்சி உன்னுடைய திறமையை மெச்சி உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன் ப்ரமோஷன் கொடுக்குறேன். உன்னை பத்ராச்சலத்துக்கு போஸ்ட் பண்ணுறோம். அப்படித்தான் பத்ராச்சலத்துக்கு போறாரு. பத்ராச்சலத்துக்கு நீ போ அப்படின்னோடனே காலில் விழாத பிறந்தான். எவ்வளவு குஷி. என்ன அங்கே புரிஞ்சுக்கிறோம்னா, அது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் குறிப்பு ஒன்றும் இல்லை. அவர் வந்து ராம பக்தன் என்பதே இந்த உத்தியோகம் அவர் பத்ராச்சலத்துக்கு போறாரு. அப்பதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வேற குறிப்பே இல்லை. அவர் கடுமையாக விரதம் இருந்து பூஜை செய்தார், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த டிரான்ஸ்பர் அவருக்கு கிடைக்கும் போது தாங்க முடியாத சந்தோஷத்துல குதிக்கிறார். அடாடா, எப்பேற்பட்ட ஒரு கருணை ராமனுக்கு என் மேல, யாரை பார்க்கணும்னு அப்படி துடிச்சேனோ, என் மனசுல ஒரு ரகசிய காதல் மாதிரி எப்படி நான் பொத்தி பொத்தி உள்ளத்திலே பாதுகாத்து வைத்திருந்தேனோ, அவனே என்னை அழைப்பல்லவா இந்த இடம் மாற்றம் என்பது அப்படின்னு அவரு நினைச்சுக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் அவருக்கு வரும். பத்ராச்சலம் என்பது எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சலம், அத்ரி, சைலம் இந்த வார்த்தைகள்லாம் மலையை குறிப்பது. பத்ராச்சலம், பத்ராத்ரி, பத்ரசைலம் எல்லாம் அதுக்கு பேர் உண்டு. அங்கே மலையும் உண்டு. கோதாவரி கரையில் இருக்கிறது. பத்ரம்னு ஒரு கேரக்டர் புராணத்தில். மேருவுக்கும் மேனகாவுக்கும் பிறந்த மகனுக்கு பெயர் பத்ரம். கோதாவரி கரைக்கு ராமர் வரும்பொழுது அந்த பத்ரம் ராமரை சந்திப்பதாக புராண வரலாறு சொல்லுகிறது. இதிகாச வரலாறு இல்லை, புராண வரலாறு சொல்லுகிறது. அப்ப நீ இங்க வந்துட்டு போகணும், என் இடத்துக்கு நீ வந்துட்டு போகணும் அப்படின்னு அந்த பத்ரம் ராமரிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது, எனக்கு இப்ப நேரம் இல்லை, நான் திரும்பி வரும்போது வரேன் அப்படின்னு ராமர் சொன்னதா அந்த தல புராணத்தில் இருக்கு. ஆனால் திரும்பி வரும்போது ராமரால் வர முடியல. அங்க பரதன் எமர்ஜென்சி, அதுக்கு ஆஞ்சநேயரை அனுப்பிச்சிட்டு இவரும் விரைவாக வர வேண்டிய, அதனால் வர முடியல. ஆனால் அந்த வரலாறு என்ன சொல்லுகிறது என்றால், ராமர் கொடுத்த வாக்கை திருமால் நேரடியாக நிறைவேற்றுகிறார். திருமாலே அங்க அந்த பத்ரம் அழைத்த இடத்திற்கு காடு, பத்ரிரெட்டி பாலம் காடு, அங்கே திருமாலே வர. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விக்கிரகம் வந்து அங்க எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ராமர் பத்மாசனத்தில் இருக்கிறார். எங்கே நீங்க பார்த்துக்க முடியாது. ராமர் பத்மாசனத்தில் இருக்கிறார், 4 கரங்களோடு இருக்கிறார். 2 கரங்கள்ல சங்கு சக்கரம், இன்னும் 2 கரங்கள்ல வில்லும் அம்புமாக ராமர் அங்க காட்சி அளிக்கிறார். சுவாமிக்கு அந்த பெயர் வைகுண்ட ராமர் என்று பெயர். வைகுண்ட ராமர் இது புராணம் சொல்லுகிற வரலாறு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, கோயில்ல ஒண்ணுமே இல்லை. சபரி இருந்தாங்க இல்லையா, சபரியினுடைய வழியில ஒரு அம்மா வராங்க, அதே மாதிரி ஒரு யோகி வராங்க. அவங்க பேர் போகாத தம்மக்கா என்று பேர். அக்காக்கள் ரொம்ப அதிகம். சம்மக்கா உண்டு, இங்க அக்கா மகாதேவி உண்டு, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சம்மக்கா, சாரக்கா என்று சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. எல்லாமே யோகினிகள். போகாத தம்மக்கா, அந்த அம்மாவுடைய கனவுல ராமர் வந்து, நீ இந்த காட்டுக்கு போ, அங்க நான் இருக்கேன், அங்க அது வெளியில் எடுத்து நீ அதுக்கு ஆராதனை பண்ணு அப்படிங்கிற. அங்க போனா ஒரு புற்று தென்படுகிறது. அந்த புற்றுக்குள்ளே அந்த அம்மையார் உற்று பார்க்கிறார். அங்கே இந்த விக்கிரகம் இருக்கிறது. இது இப்பொழுது நாம காணக்கூடிய அந்த விக்கிரகம் அங்கே இருக்கிறது. உடனே அந்த அம்மா பக்கத்திலே கோதாவரியிலிருந்து நீர் கொண்டு வந்து அந்த புற்றை கரைத்து அப்புறம் அந்த சிலைகள் என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? அதான் ராமனுடைய இடது மடியில் சீதை இருக்கிறார், 4 கரங்களோடு இருக்கிறார். அவருக்கு இடது பக்கம் லட்சுமணன் நின்று கொண்டிருக்கிறார். இதுதான் அங்கிருந்த சிலை, இன்றைக்கும் இருக்கக்கூடிய விக்கிரகம். அந்த அம்மா அதுக்கு ஆராதனை செய்து ஒரு சின்ன மண்டபம் கூரை போட்டு வச்சிருக்காங்க. பிற்பாடு ஒரு கோயில் இங்க வரும். இதுவும் 17ஆம் நூற்றாண்டு வாக்கில் தான் நடக்குது.
அதற்கு பிறகு இந்த நம்முடைய ராமதாசர் கஞ்சர்ல கோபண்ணா அவர்கள் காட்சிப்படுகிறார். எவராது வந்து இப்போ பத்ராச்சலத்துக்குள்ள அவர் நுழை காரைக்கால் அம்மையார் திருவாலங்காடு உள்ள கால வைக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டாங்களோ தயங்கினாங்களோ, கிட்டத்தட்ட அந்த தயக்கம் அந்த பதட்டம் ராமதாசருக்கு ஏற்பட்டது. வரும் ரொம்ப ஆசை பத்ராச்சலத்தில் போய் வேலை பார்க்கணும், ராமனுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இங்கே எப்படி நம்ம நுழையுது? அவன் அனுமதி இல்லாமல் நுழைய முடியுமா? அவன் நம்மளை அனுமதிப்பான். அப்போ ஒரு முக்கியமான விஷயம் அவருக்கு நடக்குது. இதுதான் அவரிடமிருந்து நாம் பெறக்கூடிய முதல் செய்தி. இது எப்படின்னா, இறைவனோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. இந்த தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய பாரத நாட்டு சம்பிரதாயத்தில் பழமையாக ஊறி இருக்கின்ற ஒன்று. அதற்கு இன்றைக்கு நம்ம பக்தி என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறோம். பக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா தொடர்பு. இப்போ ஒரு நிமிஷம் இப்படி வாங்க, இந்த பாரத நாட்டினுடைய சிறப்பு தான் என்னன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு சின்ன சிறப்பு சொல்லவா? இப்போ இங்கே எப்போ ஒரு வாரம் இந்த சீரீஸ் நடக்கிறது? 10 நாட்கள், 19வது ஆண்டா நடக்குது. இது வேற எந்த நாட்டிலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படி கொண்டாடப்பட்டதும் கிடையாது. அது ஸ்கோப்பே கிடையாது. மகான்களை வருஷப்படுத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி அங்க எந்த நாட்டில் வருஷப்படுத்தி இல்லை, நல்ல மனிதர்களா இருந்திருக்காங்க, கவிஞர்கள் இருந்திருக்கார்கள், நல்ல அறிவாளிகள், சிந்தனையாளர்கள், விஞ்ஞானிகள், ஓவியர்கள், கலைவாணர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இத்தனை மகான்கள் கிடையாது. இப்படி ஒரு நிகழ்ச்சி வெளிநாட்டில் நடத்த முடியாது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மகிமை. இதுதான் பாரத நாட்டினுடைய சிறப்புல நுழைவாயில நீங்க வச்சுக்கலாம். முக்கியமான சிறப்புன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் முதல் மனிதன் பிறப்பதற்கு முன்பே, இந்த நாட்டில், இந்த புண்ணிய பூமியில் முதல் மனிதன் பிறப்பதற்கு முன்பே உச்சகட்டமான ஞானம் அவருக்காக காத்திருந்தது. குழந்தை வெளியே வருவதற்கு முன்பே தாயின் மார்பில் பால் தயாராக காத்திருப்பது போல். இந்த பெருமை வேறு எந்த நாட்டுக்கும் கிடையாது. ஈவன் பிஃபோர் தி